ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நாம் ரோஜாப்பூ சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சட்னிக்கு ரோஜாப்பூ சட்னி தான் எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, பாட்டிலாம் சொல்லுவாங்க. இதுக்கு அம்மியில் அரைப்பாங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். இது கூட நல்லெண்ணெய் சேர்த்து சூடான இட்லியில் சேர்த்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இன்னும் 2 இட்லி சேர்த்து கேட்பாங்க. இதுக்கு நம்ம அடுப்புலேயே வைக்க வேண்டாம், அப்படியே அரைச்சி அப்படியே சாப்பிட்லாம், அருமையான இருக்கும். தோசையில் தடவி கூட சாப்பிட்லாம். இப்போ இதை எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இது நல்லாயிருக்கும். ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. தேவையான உப்பு, கொஞ்சம் புளி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு உங்கள் காரத்துக்கு வந்து சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காரமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். நான் ஒரு 10 மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ அதை நல்லா தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்காதீங்க. வேணால் கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட சேர்த்து அரைங்க. நான் தண்ணி சேர்க்காதீங்க. ஒரு 2-3 நாளைக்கு வச்சு கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பரான ரோஜாப்பூ சட்னி ரெடி ஆயிடுச்சு. தோசையில் கூட தடவி சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.